ஹாய்டா, இன்றைக்கி நம்ம கிளாஸ் 21th வீடியோவில் தான் நம்ம இருக்கோம். ஸோ கிளாஸ் 21ல் நம்ம பார்க்க போகிறது எலிஃபண்ட் பேட்டர்ன் தான் நம்ம பார்க்க போகிறோம். எலிஃபண்ட் எப்படி ட்ரா பண்ணுறது, எப்படி நம்ம எலிஃபண்ட் வந்து உள்ள டிசைன் வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸ் 21ல் எலிஃபண்ட் அதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து லெக்கில் ட்ரா பண்ணி காட்டுறேன், எப்படி எலிஃபண்ட் வந்து நம்ம ட்ரா பண்ணுறது, அதோட ஷேப், பாடி ஷேப் வந்து எப்படி போடுறது அப்படின்ட்டு நான் லெக்கில் போட்டு காட்டுறேன். அதுக்கப்புறமா நம்ம மெஹந்தி கோன் வச்சு ட்ரா பண்ணலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கோனில் வந்து ட்ரா பண்ணாமல் லெக்கில் வந்து ட்ரா பண்ணி பாருங்கள். ஸ்டெப் 1, நம்ம வந்து எலிஃபண்ட் எப்பயுமே 3 போடுவோம் இல்லையா, அது மாதிரி தான் நம்ம எலிஃபண்ட் போட போகிறோம். 3ஏவே அப்படி திருப்பி போட்டால், ரிவர்ஸில் போட்டால் எப்படி இருக்கும், அது மாதிரி தான் நம்ம எலிஃபண்டோட அந்த தும்பிக்கை பகுதியை நம்ம போட போகிறோம். ஹெட் அண்டு தும்பிக்கை இருக்கும் இல்லையா, அதோட பகுதியை போட போகிறோம். இப்படி அதாவது ஃபஸ்ட்டு பார்ட்டை கொஞ்சம் சின்னதாகவும், செகண்ட் பார்ட்டை கொஞ்சம் பெருசாகவும், இது மாதிரி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போது ஸ்டெப் 2ல் நம்ம இதில் இங்கேருந்து கொண்டு வந்திருக்கோம் இல்லையா. ஸ்டெப் 2ல் இது ஃபஸ்ட் எடுத்தோன்னா உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக தான் நான் இதை வந்து சொல்லியிருக்கிறேன். உள்ளே இருந்து கொண்டு வாங்க, கொண்டு வந்துட்டு இது மாதிரி உள்ளேருந்து கொண்டு வரணும், சரியா. இப்போ ஸ்டெப் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயே கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ண போகிறோம், கரெக்ஷன் பண்ண போகிறோம். அதாவது இங்கே உள்ளேருந்து கொண்டு வரோம் இல்லையா, உள்ளேருந்து கொண்டு வந்துட்டு இந்த ஹாஃபாக எடுத்துகிட்டு இங்கனக்குள்ளே ஒரு சின்ன சீயவே திருப்பி போட்டால் எப்படி இருக்கும், அதே மாதிரியே இந்த அளவுக்கு இங்கே கொண்டு வந்துட்டு உள்ளே போகாமல், ரொம்ப உள்ளே இது மாதிரி ரொம்ப உள்ளே போகாமல் சும்மா இங்கேருந்தே இது மாதிரி, அதாவது இந்த அளவும் இந்த அளவும் இதை விட இது டபுள் மடங்கு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ எப்படி நான் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருந்தேன், 3 மாதிரி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து யானை போட போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னா இந்த 3 ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 3 திருப்பி போட்டால் எப்படி இருக்கும், அது மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஷேப் வந்து நீங்கள் ஈஸியாக போட்டுருவீங்க, ஓகேவா. இப்போது ஸ்டெப் 4ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த யானைக்கு காது, தந்தம், பாடி இதெல்லாம் எப்படி நம்ம ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்டெப் 4ல் காது மட்டும் ட்ரா பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப்பில் நம்ம பாடி, தந்தம் இதெல்லாம் எப்படி நம்ம ட்ரா பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். எப்படி சொல்லியிருந்தேன், இங்கே ஒரு கால் வட்டம் மாதிரி எடுத்துகிட்டு, அதுக்கப்புறமா இங்கிட்டிருந்து ஒரு கால் வட்டம் மாதிரி எடுத்துகிட்டு உள்ளே ரொம்ப போகாமல் இப்படி போடணும். இதை இன்னும் கொஞ்சம் உள்ளே தள்ளிக்கோங்க. இப்போது காது எப்படி ட்ரா பண்ண போகிறோன்னா, இங்கேருந்து இப்படி நம்ம தாமரை பூக்கு போடுவோம் இல்லையா, அதே மாதிரி போட்டுட்டு கிராஸாக வந்து இப்படி இதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜே ஷேப்பில் இருக்கும் பாருங்கள், ஸ்மால் லெட்டர் ஜே அது மாதிரி இருக்கும். இப்படி போடுவோம் இல்லையா, அது மாதிரி இருக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கேருந்து அந்த ஸ்மால் லெட்டர் ஜே போடுவோம் இல்லையா, ஸோ அது மாதிரி தான் நம்ம போட்டிருக்கோம். இப்போது ஹெட்டு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் வரணும், இந்த இடத்துல ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு கிடைக்கணும். இப்போ ஹெட்டோட இந்த பார்ட்டை இங்கே கொண்டு வந்து இங்கே நான் முடிச்சிடக்கூடாது. அப்படி முடிச்சிங்கன்னா எப்படி இருக்கும், இப்போ வந்து இப்படி போடுறீங்க, காதை வந்து இப்படி கொண்டு வந்துட்டு இப்படி முடிச்சிங்கன்னா அது ரவுண்டாக வருமா,
தந்தம் அப்போ எங்கே போடுறது? ஸோ அதனால் நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் வரணும். இப்படி போடுறோம் அப்படின்னா இந்த காதை கொண்டு வந்து நமக்கே தெரியணும். ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற மாதிரி நம்ம ட்ரா பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போது இது மாதிரி காது வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. காது வரைஞ்சதுக்கப்புறமா இதோடையே சேர்த்து நம்ம தந்தமும் வரைஞ்சிடணும். ஹோலாக நம்ம ரவுண்ட் ஷேப்பில் வரையணும். இப்போ இங்கேருந்து இதோட ரவுண்ட் சும்மா ஒரு இமேஜின் பண்ணி பாருங்கள். இதில் ரவுண்ட் ஷேப்னால் எப்படி வரும்? இது மாதிரி வரும் இல்லையா? அப்போது தந்தை வந்து இங்கே தான் போடணும். ரொம்ப ஒட்டிடக்கூடாது, கொஞ்சம் கேப் இருக்கணும். இப்போது இது பார்க்குறதுக்கு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். இது மாதிரி தான் போடணும். தந்தத்தை கொண்டு வந்து நீங்கள் ரொம்ப இறக்கிட்டிங்கன்னா இது அப்படியே ரொம்ப நீளமாக தெரியும். அதே மாதிரி ரொம்ப ஒட்டி போட்டிங்கன்னா சப்பட்டையாக தெரியும். அப்படி போடாமல் எக்ஸாக்டாக ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் போடணும். ஓகேவா? இப்போது நம்ம இது மாதிரி போட்டுட்டு இதோடைய தந்தம் எப்படி ட்ரா பண்ண போகிறோன்னா ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு இது வந்து சும்மா இது மாதிரி. ஓகேவா? இது ஸ்டெப் 4. இப்போ ஸ்டெப் 5ல் நம்ம பாடி எப்படி க்ரியேட் பண்ணுறது, யானைக்கு பாடி எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டெப் 5. இப்போது நம்ம ஸ்டெப் 4ல் போட்ட அந்த ஸ்ட்ரக்சரை இங்கே ஸ்டெப் 5ல் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு இங்கே வரும்போது கொஞ்சம் வெளியே இழுத்து அதுக்கப்புறம் இங்கே இதை மட்டும் கொஞ்சம் உள்ள ரவுண்டாக வர மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இங்கேருந்து ஜே ஷேப்பில் போட்டுக்கோங்க. இங்கே வரைக்கும் வரணும். பார்த்தீங்களா? இதுக்கு கொஞ்சம் ஒரு நூலளவு உள்ள தள்ளி தான் வரணும், வெளியே போயிடக்கூடாது. ஓகேவா? இப்போ இதுக்கு தந்தம் வாய் மவுத்து போட்டுட்டு தந்தம் போட்டுக்கலாம். போட்டுட்டு தந்தம் போட்டிருக்கோம். இப்போது ஹெட்டு பார்ட்டு நம்ம ட்ரா பண்ணியாச்சு. ரவுண்ட் ஷேப்பில் வர மாதிரி ட்ரா பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா பாடி பார்ட் பார்த்திங்கன்னா ஒரு கோழி முட்டை இருக்கும் இல்லையா, அந்த ஷேப்பில் ஓவல் ஷேப்பில் போடணும். இந்த மாதிரி, அதாவது முன்னாடி குறுகி போக போக கொஞ்சம் விரிஞ்சு அப்படியே ஷேப் வந்து ஓவல் ஷேப்பில் வந்து இப்படி இது மாதிரி ஓவல் ஷேப்பில் வரணும். இது மாதிரி தான் நம்ம யானைக்கு பாடி வந்து ட்ரா பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஹெட்டோட ஷேப் இருக்கு இல்லையா, ஸோ அந்த சைஸை விட 2 மடங்கு அதிகமாக நம்ம போடணும். 2 மடங்கு அதிகமாக தான் நம்ம போடணும். அதுக்கப்புறமா பாடி நம்ம ட்ரா பண்ணும்போது மேலே கொண்டு வரும்போது ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துடக்கூடாது, கொஞ்சம் கர்வாக தான் கொண்டு வரணும். இப்போது இந்த காதுலேருந்து காது ஒரு 3/4 வாசி, அதாவது மேலேருந்து 1/4 வாசி மட்டும் எடுத்து கொஞ்சம் கர்வாக வந்து வளைச்சு கொண்டு வரணும். ஹோல் ஷேப்பில் வளைச்சு கொண்டு வரணும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த வாயோட எட்ஜில் இருந்து மவுத், அதாவது தந்தை வந்து போட்டுக்கோங்க, அதாவது தும்பிக்கை வந்து போட்டுக்கோங்க. இதோட ஜாயின் பண்ணி விட்டுறணும். இப்போ இதுக்கு லெக்கு எப்படி ட்ரா பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கொஞ்சம் கிராஸாக கொண்டு வந்து
இங்கே இப்படி கிராஸை கொண்டு வந்து இப்படி போடணும். அதாவது தும்பிக்கை விட கொஞ்சம் கீழே இறக்கியிருக்கணும். அது மாதிரி போட்டுட்டு கால் வந்து யானைக்கு கொஞ்சம் அகலமாக இருக்கும் இல்லையா, அது மாதிரி போட்டுட்டு இப்படி போட்டுக்கோங்க. கிராஸாக பார்த்தீங்கன்னா பாவே கொஞ்சம் கிராஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். போட்டுட்டு அதே மாதிரி இங்கேருந்து கொண்டு வரோம் இல்லையா, இதை அப்படியே கீழே கொண்டு வந்து ஸ்ட்ரைட் லைனில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படியே கொண்டு வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக தான் போடணுன்றல, கொஞ்சம் அப்படியே கிராஸாக போட்டால் தான் யானைக்கு நம்ம போடும்போது ட்ரா பண்ணும்போது நல்லாயிருக்கும். போட்டுட்டு இங்கே லேசாக ரொம்ப வளைச்சிடாதீங்க, இந்த மாதிரி கர்வ் மாதிரி கொடுத்து இப்போ இதுக்கு கால் வந்து நடக்கிற மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம். இது வந்து முன்னாடி ஒரு கால் எடுத்து வைக்கிது, பின்னாடி இருக்க காலை கொஞ்சம் கிராஸாக பாவே கொஞ்சம் கிராஸாக போட்டுக்கோங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் அப்படி போட்டால் தான் யானை வந்து நடக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா யானைக்கு வால் ரொம்ப சின்னதாக போடுங்க, பெருசாக போட்டுறாதீங்க. இந்த மாதிரி யானைக்கு வால். ஓகேவா? இப்போ உங்களுக்கு யானை வந்து ட்ரா பண்ண தெரிஞ்சு, இப்போ உள்ளே வந்து இந்த யானைக்கு மேலே கிளாத் போடும் இல்லையா, ஸோ அது இங்கே இருந்து அது உங்களோட லென்த்தை பொறுத்து பாஸ் ஷேப்பில் போடலாம், இந்த மாதிரி கொஞ்சம் அரைவட்ட மாதிரி போடலாம், அது உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து. ஓகேவா? இப்போது யானைக்கு கண் எப்படி ட்ரா பண்ணுறது? கண் வந்து நம்ம இப்படி போட்டு சும்மா ஜஸ்ட் டாட் மட்டும் வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வச்சுட்டு நம்ம ஃபுல் ஷேட் பண்ணும்போது பீகாக்கு பார்த்தோம் இல்லையா, சேம் அதே தான் இது மாதிரி போட்டுக்கணும். அதுக்கப்புறமா இதுக்குள்ளே நம்ம டிசைன் பண்ணணும், அவ்வளோதான். இப்போது யானை வந்து நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லியிருக்கிறேன். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு லெட்டில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ லெட்டில் உங்களுக்கு இந்த மாதிரியான ஷேப் கிடச்சிருச்சு அப்படின்னா கோனை வச்சு அவுட்லைன் ட்ரா பண்ணிவிட்டு இதுக்குள்ளே ஃபில் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ கோனில் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு நான் காட்டுறேன். ஸோ இதை வந்து நான் பார்ட் 1 நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்ட் 2ல் கோனில் எப்படி ட்ரா பண்ணுறது, உள்ளே எப்படி ஃபில் பண்ணுறது, டிஃப்ரெண்ட் எலிஃபண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.